இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கொடுக்கும்போது எப்பவுமே சொல்லுவார், திமுக வந்ததுன்னா டெவலப்மெண்ட் 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 அதை தான் நாங்கள் வந்து முக்கியமான ஒரு அம்சமாக வச்சுருப்போம் அப்படின்ட்டு. கரெக்ட் தான், டெவலப் பண்ணாங்க எல்லாத்தையும் டெவலப் பண்ணாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டை டெவலப் பண்ண கிடையாது, குடும்பத்தை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணால் அங்கங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய அவையில் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமாக எதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா விலைவாசியுமே நல்லா டெவலப் பண்ணி விட்டாங்க. ஒரு அத்தியாவசிய பொருள்ல இருந்து கட்டுமான பொருட்கள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே விலைவாசியை உயர்த்தி வச்சுட்டாங்க திமுக ஆட்சி வந்ததுலேருந்து. இப்போ ரீசெண்டாக வேற சொல்கிறார் திமுகனா வளர்ச்சி அப்படின்ட்டு. என்னத்தோட வளர்ச்சி அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டோட வளர்ச்சியா இல்லை மக்கள் மேலே இருக்கக்கூடிய பாரத வளர்ச்சியா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியல. ஆனால் இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து திமுக ஆட்சியில் வந்து விலையை உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாவது அடிமடிலே கை வச்சாங்க, பால் விலை உயர்வு. அதாவது ஏற்கனவே தெரியும், பால் ப்ரைவேட் கம்பெனி விற்கிற பாலுடைய ரேட் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் விற்கிறக்கூடிய பால் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலுமே அதில் கொழுப்பு திருடன்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. கொழுப்பு கம்மியாக்குறோம், கொழுப்பு அதிகமாக்குறோம், இதில் அதனால் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்ட்டு. அதில் வந்து 1 லிட்டர் 50 ரூபா இருந்த பால் பாக்கெட் விலையை 60 ரூபாய்க்கு உயர்த்திட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டை வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. கொழுப்பு கம்மியாக இருக்கிற ரேட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரேட்டு கம்மி, இதோட ரேட் அதிகம். அதனால் வந்து குழந்தைங்களோட நியூட்ரிஷன் கண்டென்ட்டுமே அந்த இடத்துல அடி வாங்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அந்த நியூட்ரிஷன் கண்டென்ட்டில். அதே மாதிரி நெய்யோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா 460 ரூபாயிலிருந்து 650 விலையை ஏற்றிட்டாங்க. ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது அடுத்தது நீ என்ன எங்களுக்கு ஷாக் அடிக்கிறது, நான் உங்களுக்கு ஷாக் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கரண்ட் பில்லை கையை வச்சாங்க. எப்பா கொஞ்சம் நெஞ்சமாக ஏற்ற கிடையாது, நல்ல வளர்ச்சி ஏற்றி விட்டாங்க நம்ம பே பண்ணக்கூடிய கரண்ட் பில்லை. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வச்சுங்களேன், அதாவது 2021 800 யூனிட்டுக்கு 1280 ரூபா பே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே 2026 அதே 800 யூனிட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 4770 ரூபா பே பண்ணுறோம். 1200 ரூபா எங்கே இருக்குது, 4700 ரூபா எங்கே இருக்குது, 270% வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தை வேற சொல்லியிருந்தாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில் 2021 நாங்கள் வந்தோம்னா மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்தும்படியான விஷயத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. எத்தனாவது நம்பர் தெரியுங்களா? 221. சரிங்களா? இதெல்லாம் வந்து கனிமொழி அவர்களுக்கு கண்ணில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. கேட்டால் 520ல் 404 நாங்கள் வந்து பூர்த்தி செய்து விட்டோம்னு மனசாட்சியே எல்லாம் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பவர் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து கட்டி அதுலேருந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய பிஸ்னஸ்மென்ட்டை ஓகேங்களா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, 30 லட்ச ரூபா ஒரு மெகாவாட் நீ தயாரிக்கிற சோலார் பவர் பிளான்ட் நீ நிறுவனம் அப்படின்னா 30 லட்ச ரூபா எனக்கு வந்து லஞ்சமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமுமே வந்து அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டாக வச்சார். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலையுமே வந்து திமுக அற்புதமான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்குது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது நீ ஏதாவது நிலம் வாங்குறீங்க அப்படி வாங்குறீங்க இப்படி வாங்குறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது 150% வந்து 2022 கம்பேர் பண்ணும்போது இப்போ 150% ஏற்றி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் டேக்ஸ் பே பண்ணேன் அப்படின்னா 5% ஏற்றிட்டாங்க. அதே கமர்ஷியல் யூஸில் வாட்டர் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதான் 10% ஏற்றி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சரி ஏற்ற தான் இல்லை குறைக்கிறேன்னு சொன்னீங்களே அதையாவது செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ப்ரைஸ் 5 ரூபா குறைப்போம், டீசல் ப்ரைஸ் 4 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றத்தையுமே பண்ண கிடையாது. ஆனால் கடைசியாக கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குண்டை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 14,000 ரூபா வந்து பெட்ரோலுக்கும் 17 ரூபா டீசலுக்குமே கம்மி பண்ணி காட்டியிருக்காங்க. போன தடவை தீபாவளிக்கு 10 ரூபாய்க்கு பக்கமாக கம்மி பண்ணி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், எல்லா பக்கம் பெட்ரோல் ப்ரைஸ் டீசல் ப்ரைஸ் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் அதே பெட்ரோல் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அதே 100 ரூபா சம்திங்கில் தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? மோடி அவர்களுடைய கவர்னன்ஸ், அப்படியேப்பட்ட கவர்னன்ஸ். அதே மாதிரி சரி வீடு கட்டலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் வந்து அதில் மிகப்பெரிய ஒரு ஆப் வச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சாண்டு. சரிங்களா? ஒரு யூனிட்டுக்கு வந்து 2500 ரூபா ஏற்றி வச்சிருக்காங்க. வீடு கட்டணும்னு கனவு காண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், அந்த மண்ணை தூக்கி தலையில் போட்டுக்க வேண்டியதான், அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்னன்னா, ரோடு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குழியும் குண்டுமா இருக்கும். இதனாலேயே எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்றது தெளிவாக நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனவனுக்கு தான் சிகிச்சையே பண்ணும் போல அந்த அளவுக்கு வந்து வஸ்டாக இருக்கும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம். இதில் மா சுப்பிரமணியன் வேற வந்து இந்தியாவிலே சிறந்த ஒரு மருத்துவமான தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுவார். ஸோ அங்கே போனோம்னா பார்த்தீங்கன்னா எலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், கரப்பாம்பூச்சிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும், பாத்ரூம் போனீங்கன்னா ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியுமே வந்து கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரி ஓகே, அதே மாதிரி நம்ம எங்கேயாவது தாலுக்கா ஆஃபீஸ் போகிறோம், மற்ற ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா போன உடனே எந்த விஷயமே நடக்காது. ஓகேங்களா? உட்கார வச்சு அது இதையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு, ஓகேங்களா, இவ்வளோ நீ கொடுத்தினா இவ்வளோ கமிஷன் கொடுத்தினா தான் இதை நான் ப்ராஜெக்ட் பண்ணி முடிப்பேன், இல்லைனா கையெழுத்து போடுவேன்,
ஜாதி சான்றிலிருந்து பிறப்பு சான்றிலிருந்து இறப்பு சான்றிலிருந்து எல்லா சான்றுகளுக்குமே வந்து லஞ்சன்ற மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க திமுக அரசுல. இதை கேள்வி கேட்டு எவனாவது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவனை பிடிச்சி தூக்கி போட்டு மிதிக்கிற ரேஞ்சுக்கும் வந்தாச்சு திமுக ஆட்சியில. சரி, ஒரு பக்கம் நீ டாக்ஸ் தான் இவ்வளவு ஏற்றி வச்சிருக்க, இவ்வளோ அள்ளுன்னு அள்ளிட்ட மக்கள் இருந்து, சரி என்னதான் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண கிடையாது. ஃபேமிலி மட்டும் நல்லா சம்பாரிச்சு வச்சுட்டாங்க. கேட்டால் கை இருப்பு 10,000 ரூபா தான். ஸ்டாலின் அவர்கள்ட்ட கையில் காசு இருக்குதான், வேற எதுவுமே இல்லையா, கோல்டு சுத்தமாகவே இல்லையாமா, கார் இல்லையாமா. இதெல்லாம் நம்பும்படியாக இருக்குது. சரி இருக்கட்டும், எலெக்ஷன் அஃபிடவிட்டில் அப்படி தான் கொடுத்து வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ரொம்ப ஏழ்மையான மனுஷங்க அவர், சரிங்களா? ஸோ அதனால் வந்து டாக்ஸ் பே பண்ணவங்களுடைய நிலைமையில என்ன இருக்குது, அவங்க தான் ரொம்ப பதல பாலத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா இஷ்டத்துக்கு பணத்தை சம்பாதிக்கிறது, உட்காந்து பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கும்போது அவங்க உட்காந்து மூவி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு கூலி படத்தை அசால்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே கொள்ளையடிச்சாச்சு. பால் விலையில கொள்ளையடிச்சாச்சு, அதே மாதிரி கரண்ட் பில்ல கொள்ளையடிச்சாச்சு, அதே மாதிரி வந்து சொத்து வரியில கொள்ளையடிச்சாச்சு. ஸோ இது திராவிட மாடல் அப்படிங்கிறத விட கொள்ளையடிக்கும் மாடல் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஒரு பக்கம் நீ இஷ்டத்துக்கு கடன் வாங்குறீங்க, ஒன்று, இன்னொரு பக்கம் இஷ்டத்துக்கு டேக்ஸ் எல்லாம் ஏற்றுறீங்க, 2. ஆனால் இதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியது என்னவா இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே போய் சேரணும். ஆனால் அதுவும் சேர மாட்டேங்குது. அப்போ அந்த காசுலாம் எங்கே தான் போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியில் தான் இல்லையா? ஆனால் இஷ்டத்துக்கு ஊழல் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எத்தனை வந்தாலுமே வந்து எப்படியோ சயின்டிஃபிக் கரப்ஷனில் வந்து விஞ்ஞான ஊழலில் வந்து திமுக எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுற நாள் என்ன பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறது. மே 4ஆம் தேதி கிட்டத்தட்ட தெரிஞ்சு போயிடும் யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.